ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்கள் லொக்கேஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் சங்கர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க முடியும் சொன்னால், குழந்தை பிள்ளைகளுக்கு சாந்து பொட்டுன்னு சொல்லி ஒரு கருப்பு பொட்டு வைப்பாங்க நெத்தியில். ஸோ அந்த பொட்டு தான் எப்படி மேக் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான வீடியோ உண்டு. என்ன சொன்னால், இந்த வீடியோ நான் கேஃபியோக்கு முதலில் எடுத்துட்டேன் நான். ஸோ அப்போ போட டைம் இல்லை. ஸோ இப்போ எடிட் பண்ண முடிஞ்சது. உங்களோட டைம் சின்ன பிள்ளைகள் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் கடையில் வந்தவங்க சேஃப் இல்லை. அதாவது கடையில் என்னத்தை கலந்து பொட்டு செய்கிறாங்கன்னு தெரியல. இது நீங்கள் இயற்கையாகவே வீட்டில் தயாரிக்கலாம். இது செய்கிறது ஈஸியாக தான். ஆனால் ஸ்டெப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்புன்னு ஆர்டர் படிக்க நீங்கள் செய்யுங்க. மாறி செய்துட்டு பொட்டு வரேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி பேசிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி செய்யணும்னு பாருங்கள். அது ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு இந்த சாந்தப்பட்டை மேக் பண்ணலாம். எப்படி மேக் பண்ணுற வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. அதாவது நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வரப்போன்னு சொல்லி. ஸோ போன வீடியோ சொல்லி இந்த நம்பர் போட்டிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணுறால சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க கமெண்ட் பண்ணல போன வீடியோவில். அதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு நம்பரை கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதால் உங்களுக்கு சிம்முக்கு மேலே பிரச்சனை வரலாம். அதுக்கான ஒரு சின்ன மாற்றம் உண்டு. என்ன சொன்னால், நான் முதல் நம்பரில் போட்டுட்டு கடைசி 4 நம்பரையும் நான் ஒரு புதறிவு கேள்வி இந்த வீடியோ லாஸ்ட்டாக வரும். புதறிவு கேள்வி உண்டு. அதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அதில் யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த 4 நம்பரை தான் சொல்லுவேன். ஸோ அவங்க ரீசார்ஜ் பண்ணலாம் ஃபுல்லாக. இப்படி தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவில் நடக்க போகுது. என்ன சொன்னால், நீங்களும் ஏமாறக்கூடாது, எனக்கு பிடிக்கல. அதுக்கான அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பொட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக 2 பொருட்கள் வந்து என்னென்னு சொன்னால், முதலாவது சவ்வரிசின்னு சொல்லுவாங்க. சவ்வரிசின்னு சொன்னால் அதை பாயசம் காய்ச்சறது யூஸ் பண்ணுவாங்க சவ்வரிசி. அதுக்கும் மற்ற செம்பருத்தம்பூ தான் பயன்படுத்த போகிறோம். செம்பருத்தம்பூ என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேல் மகரந்தத்தை கட் பண்ணணும். மகரந்தத்தையும் அடியில் அந்த பச்சை காம்பு அதையும் ரிமூவ் பண்ணி போட்டு தான் பயன்படுத்த போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு தாச்சி வச்சு போட்டு சவ்வரிசியை போட்டு அதை விடாமல் கிளறி கொண்டு இருக்கணும். கிளறி கொண்டு இருக்க எங்களுக்கு தெரியும் பாருங்க. சவ்வரிசி ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்து கடைசி கருப்பு கலரில் வந்து அது சவ்வரிசி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து உருளை வலிக்கிறோம். அது பிறகு எல்லாம் மொத்தமாக சவ்வரிசியும் சேர்ந்து அப்படி ஒரு கருப்பு கட்டியாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா, செம்பருத்தம்பூ அதை ரிமூவ் பண்ணி வச்ச செம்பருத்தம்பூ இருந்தான். இந்த மகரந்தத்தையும் அடி பச்சையும் காம்பையும் ரிமூவ் பண்ண செம்பருத்தம்பூ இருக்குதானே, அதை பிச்சு போடுங்க. அப்படியே போட்டால் கொஞ்சம் கரையான லேட் ஆகும். பிச்சு போட்டிங்கன்னா உடனே கரைஞ்சிடும். அதை போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி போட்டு நீங்கள் கிளறி கொண்டு கேட்க அது ஜான்சன் பேபி பவுடர் இருக்குது தானே, பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இந்த பொட்டு குழந்தை பிள்ளைக்கு தான் பயன்படுத்துகிறது. ஸோ அதால் குழந்தை பிள்ளைகளுக்கு போடுற பவுடரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஜான்சன் பேபி குளோன், அது ஓடி குளோன்னு சொல்லுவாங்க. அது வாசனைக்காண்டி பயன்படுத்துறது. ஸோ அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கணக்கு விட்டுறாங்க, பவுடரும் கணக்கை போட்டுறாங்க, ஏன்னா கலர் மாறிடும். ஸோ கொஞ்சம் அளவாக போடுங்க. அதாவது பவுடரில் நீங்கள் என்ன சொல்கிறது, கரண்டியில் காக்கரண்டி பவுடர் போட்டாலே காணும்னு சொல்லுவேன். சிரட்டை இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ், சிரட்டையை அதை க்ளீன் பண்ணுங்கள். வெளியே தும்பெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு சிரட்டை உட்பக்கம் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பொட்டை நீங்கள் என்னடா முன்னக்கடை செய்கிறீங்க, அதாவது கடையில் வண்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்காங்க. என்ன சொன்னால், கடைகளில் சில நேரங்களில் கெமிக்கலை கலப்பாங்க. கெமிக்கல் கலக்கிறது உங்களோட பிள்ளைகள் தான் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அதாவது சவ்வரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். சவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் அரிசி குருணின்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி இந்த பொட்டு மேக் பண்ணலாம். அது 2 முறை செய்முறை தான். அதாவது சவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் அரிசி குருணி அதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பதத்துக்கு வந்த உடனே இதை அப்படியே சிரட்டைக்கு ஊற்றி வெயிலுக்கு 1 கிழமைக்கு வையுங்க. வச்சு இந்த காஞ்சி வந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால், அது 2 துளி தண்ணி ஆட் பண்ணி போட்டு ஒரு விரலால் தேய்ச்சி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கையில் அப்படி பொட்டு வந்துடும். ஸோ அந்த பொட்டை நீங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கலாம்.